ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நியூ மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட தங்கச்சியும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அந்த பார்ட்டியில் ஹீரோனோட தங்கச்சி ஹீரோயினை ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ரடியூஸுன்ற பேரில் அவளை கீழே தள்ளி விட்டு இவ தான் என் அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக் நம்ம ஹீரோயினை பார்த்து. அதே சமயம் அங்கே இருக்க ஒரு சில என்ன இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினால் பேச முடியாது, அவங்களுக்கு பேச்சு வராது. அப்போ தான் அங்கேருந்து ஒரு பையன் வரான். அவன் கையில் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரான். அதை கொண்டு வந்துட்டு ஹீரோயின்கிட்ட குடிக்க சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் பேச்சு வராதுல்ல, அதனால் மொபைலில் வந்து டைப் பண்ணி காட்டுறாங்க, இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோனோட தங்கச்சி வந்து அங்கே அந்த ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்து நம்ம ஹீரோயின்ட்டு அதை குடிச்சு தான் ஆகணும் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன நம்ம ஹீரோனும் குடிச்சிடுறாங்க. குடித்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக ஆயிடுது. அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த இடத்த விட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவை பார்க்க போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஹீரோ பார்க்கறது ரொம்ப க்ளோஸாக போய் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின்குள்ளே வந்துட்டு நினைக்கிறா, என்ன இவன் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம கிஸ் பண்ணுவோமா, இதுதான் நம்ம ஃபஸ்ட் கிஸ் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. சுற்றி புற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. அப்புறம் தான் தெரியுது இது நம்ம ஹீரோயினோட இன்னர் வாய்ஸ் அப்படின்ட்டு. 2 பேர்த்துக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒரே ரொமான்ஸ் தான். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. இதை வச்சு அவன் நிறைய காசு சம்பாதிச்சுக்கலான்னு நினச்சிருக்கா. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோனோட தங்கச்சிட்ட கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க அப்பாட்ட காட்டிடுறா. அவங்க அப்பா இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு செம்ம டென்ஷன், நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு அப்படி இப்படின்னு கத்துறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க நல்லவங்கலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகிறாங்க. அவங்க அப்பா ஹீரோயினை பார்த்து செம்ம திட்டுறாங்க. ஒரு நாள் நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு அப்படி இப்படி நிற்க வச்சு திட்டுறாங்க. அப்போ இவன் தங்கச்சி என்னமோ பெரிய நல்லவ மாதிரி வந்துட்டு எல்லா தப்பும் நான் தான்ப்பா பண்ணேன், அக்கா வெளில கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது, நான் தான் ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும்னு கூப்பிட்டு போனேன், எல்லாம் ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னா அவங்க அப்பா மனசே உருகிடுது. உருகிட்டு பாரு உன் தங்கச்சி எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கேன்ட்டு. அப்போ தான் வெளியிலேருந்து ஒரு அங்கிள் வராரு. அவர் வந்துட்டு நம்ம அந்த ஹீரோனோட அப்பாட்ட சொல்கிறாரு, கீழே வைஸ் பிரசிடென்ட் வெயிட் பண்ணுறாங்க உங்களை பார்க்குறதுக்காகன்றாரு. அவங்க அப்பாவும் ஆர்வமாக கீழே ஓடி போகிறாங்க. ஓடி போனதுக்கப்புறம் தான் தெரியுது வைஸ் பிரசிடென்ட் யாரை பார்க்க வந்திருக்காருன்னு நினச்சிங்க, நம்ம ஹீரோயினை தான். ஹீரோயினை மீல்ஸ்க்கு கூப்பிட்டு போகலான்ட்டு வந்திருக்காரு. அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம். உடனே ஹீரோயினை பார்க்க ஓடி வந்து நீ போயிட்டு வாமான்னு சொல்லி கையில் கார்டெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு பொண்ணு வர வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு வீட்டில் இருக்கவே முடியல, அங்கே இங்கேயும் நடந்துட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் ஹீரோனோட தங்கச்சிக்கும் அம்மாக்கும் வயிறு எரியுது, பொறாமல் தாங்க முடியல போல் பதட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகிறாங்க. அவங்க அப்பா என்னென்னமா நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் பேச முடியாதுல்ல, அதனால கையில் டன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஓகே சூப்பராக இருந்ததுன்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஹீரோயினை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு உன் பர்த்டே வருது இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நாளில், அதனால் அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன்னு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு. இதை பார்த்த தங்கச்சிக்காரிக்கும் அம்மாக்காரிக்கும் ஒரே பொறாமை. உடனே அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான்னு பார்த்தா நம்ம வைஸ் பிரசிடென்ட், அதாவது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான், அவங்கக்கிட்ட இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டினோன்னா 2 பேர்த்துக்கும் பிரேக்கப் ஆயிரும் அப்படின்றதுக்காக தான். உடனே இந்த பிளான் சூப்பருன்னு 2 பேரும் வேறு டிஸ்கஷன் வேறு பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹீரோட ஆஃபீஸில் போய் கொடுக்க போகிறா. அப்படி கொடுக்க போகும்னா அந்த ஆஃபீஸில் இருக்க ஒருத்தங்க வந்துட்டு இந்த பொண்ணை கேட்குறாங்க, என்னம்மா அப்பாயின்மெண்ட் இருக்கா உங்ககிட்ட அப்படின்ட்டு. இவள் அப்பாயின்மெண்ட்லாம் எனக்கு எதுக்கு, நான் யாரோட பொண்ணு தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அவங்க சொல்கிறாங்க நீ யாரா வேணா இரு, ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் வந்து அப்படியே முழிக்கிறா. போய் உட்காருங்கன்னு சொன்னால் உட்காரா. அவங்களுக்கே தெரியாமல் அப்புறம் ஓடி போயிடுறா. போயிட்டு நம்ம ஹீரோக்கிட்டே எல்லா ஃபோட்டோஸும் காட்டுறான். ஹீரோ அதை பார்த்து சிரிக்கிறான். சிரித்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இதில் இருக்க ஃபோட்டோவில் இருக்கவன் யாருன்னு தெரியுமா உனக்கு, அதுவே நான் தான். இந்த ஃபோட்டோஸை நீ மட்டும் யார்கிட்டயா வெளியில் காட்டின உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்து விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியுமே வீட்டுக்கு வந்துடுறா.
அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு விஐபி டிக்கெட்ஸ் 2 கிடைக்குது. அதில் ஒன்று வந்துட்டு நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். உடனே அந்த டிக்கெட்டை வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொல்கிறான். இதை பொண்ணு அதை கொடுத்துட்றா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் நிறையா ஃபோட்டோஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் வருது. அப்போ தான் நம்ம ஹீரோனோட அம்மாவும் அவள் தங்கச்சியும் ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு டெய்லி நைட் வந்து சூப் குடிக்காமல் தூக்கமே வராதான். இந்த சூப்பை வந்துட்டு அவங்க அம்மா வந்து அவள் தங்கச்சிட்ட கொடுத்து இதை போய் அக்காவை கொடுக்க சொல்லுன்றா. இவ கேட்குறா, ஏமா டெய்லி நைட் அப்பாவுக்கு இந்த மாதிரி சூப் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. வாயை மூடிடி, இந்த சூப்பில் நிறைய மூலிகைலாம் கலந்துருக்கேன், இதனால் கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு வாமிட் வர மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. உடனே அவளும் கேட்குறா, அம்மா அப்பாவை எப்படிமா இப்படி உங்களுக்கு பண்ண தோணுது, என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தாண்டி வந்துட்டு இது பண்ணுறேன், இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெறும் 1 ஹவருக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை வந்துட்டு அவள் வந்துட்டு அவங்க அக்காட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. வயிறு வலிக்குது, என்னால் கொடுக்க முடியாது, நீ போய் அப்பாட்ட போய் கொடுத்துருன்ட்டு. பக்கத்தில் இந்த வேலைக்காரையும் இதுக்கு உடந்த இதை போய் வந்துட்டு அந்த ஹீரோயினும் அவங்க அப்பாட்ட போய் கொடுத்துட்றா. அவங்க அப்பா குடிச்சோன்னா அவருக்கு பாய்சன் மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் இவன் மேலே பழிய போடுறாங்க, இவ தான் ஏதோ கலந்து கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் இவ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா. எல்லாரும் வந்துட்டு இவ தான் கொலை பண்ணணும், பெத்த அப்பாவே கொலை பண்ணணும், இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி பேசி ரொம்ப சண்டை போடுவாள். அவங்க அம்மாலாம் ரொம்ப பேசுவாங்க. நம்ம ஹீரோயின்னு ஆக்ஷன்லேயே சொல்லுவா, நான் பண்ணலை, தங்கச்சி தான் இதை என்கிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்ட்டு. உடனே அவளோட தங்கச்சி சொல்வா, இல்லை நான் உன்கிட்ட கொடுக்கவே சொல்ல, நீனே தானே அப்பாக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ கலந்து போய் கொடுத்த அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லுவாள். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்ஷன்லேயே இல்லை, அந்த வேலைக்காரியும் தான் சேர்ந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்வாள். அந்த வேலைக்காரி உடனே வந்துட்டு, இவ பொய் சொல்கிறா, இவ அவங்க அப்பாவே கொலை பண்ணுறதுக்காக பொய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது பக்கத்துலேயே 2 வேலைக்காரி குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாரு இவங்க அப்பாவை கொலை பண்ண என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனோட தங்கச்சியும் அவளை இழுத்து வெளியில் தள்ளணும்னு போவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட என்ட்ரி வந்து என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து அவங்க அம்மா மேலே தான் சந்தேகப்படுவான். நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மாவுக்கு ஒரே வேர்த்து கொட்டிரும். உடனே இவளோட தங்கச்சி முதல்ல வந்து பேசுவா, ஏன் நான் எங்கள் அம்மா வந்து ஏதோ படபடப்பில் பேனிக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வாயை மூடு, அவள் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் சொல்கிறா, உண்மையாக பயந்துட்டேன், அவ்வளோதான், நான் எந்த தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ அதை நம்பவே இல்லை கடைசி முடியும். இப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும் டாக்டர் கூப்பிடுறேன், என்ன இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு மயங்கி இருக்கார்ல, அதனால் இப்போவே நம்ம என்ன பேசிக்கிட்டே இருக்கோம், நம்ம டாக்டரை கூப்பிடுவோம் அப்படின்ட்டு டாக்டர் கூப்பிட கால் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் டாக்டர் கூப்பிட வேணாம், நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டாக்டரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுவார். இப்போ அந்த டாக்டர் வந்து பேஷண்ட்டை செக் பண்ணி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த ஹீரோனோட தங்கச்சியும் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வாய் எடுத்துருவா. உடனே நம்ம ஹீரோனோட அம்மாவும் வந்துட்டு கையை பிடிச்சிருவா ஹீரோனோட தங்கச்சியை. உடனே கையை பிடிச்சி நிறுத்திடுவா. அவங்க அம்மாவும் அப்படியே பேச்சை மாற்றி கொண்டு போவாங்க. நீங்கள் தான் இந்த சிட்டிலேயே பெரிய டாக்டரு, நீங்கள் தான் சூப்பர் டாக்டர் அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மாவும் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இவ கொஞ்சம் அப்படி தான், இவ கொஞ்சம் இப்படி சைல்டிஷாக இருப்பா, நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனும் டேரெக்டாக போய் அந்த வேலைக்கார ஆண்டிகிட்ட போய், நீ என்ன சொன்ன, நான் தானே பண்ணேன், நீ சொன்ன, கான்ஃபிடெண்ட்டாக சொன்னேன், இப்போ தெரிஞ்சதில்ல நான் எந்த தப்பு பண்ணலைன்ட்டு, எவிடன்ஸே இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வேலைக்கார ஆண்டி சொல்கிறாங்க, சும்மா என்னையே குறை சொல்லாதீங்க, நீங்கள் தான் அந்த சூப்பை வந்துட்டு உங்கள் அப்பா கொடுத்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த டேபிளில் வந்து ஒரு கர்ச்சிஃபில் வந்துட்டு பிளட் ஸ்டெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோனும் அதை கொண்டு வந்துட்டு, இது வந்து பிளட்டெல்லாம் கிடையாது, இது வெறும் பெயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் கையில் வாங்கி பார்க்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க, எல்லாம் என் மேலே தப்பு, நான் தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணேன்னு பார்த்தியா, எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வேலைக்கார ஆண்டியும் அவங்க அம்மாட்ட போய், என்னது இது நீங்களா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போதே அந்த ஆண்டி சப்புன்னு கண்ணத்தில் ஒன்று அடைஞ்சிடுறாங்க. அப்புறம் அந்த ஆண்டியும் சொல்கிறாங்க, இந்த வேலைக்காரிக்கு சரியான தண்டனை கொடுக்கணும், இவளோட 3 மாதம் சம்பளத்தை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் இந்த தப்பை அவள் மறுபடியும் பண்ண மாட்டா, யார் மேலேயும் தப்பும் சொல்ல மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்க 2 பேரும் குசுன்னு பேசுகிறாங்க, நம்ம ஹீரோ ஒரே ஹீரோயினுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி.
அப்போ தான் அந்த ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க அந்த வேலைக்காரிக்கிட்ட, உன்னை இனிமேல் வேலைக்கே சேர்க்க மாட்டோம், நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த வேலைக்காரி வந்துட்டு ஏதோ சொல்ல வராங்க. கரெக்டாக அவங்க கையை பிடிச்சிட்டு, உனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவன் கூட ஸ்கூலில் படிக்கிறான்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த வேலைக்கார ஆன்ட்டியும் வர கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரிங்க மேடம், இத்தனை வருஷம் என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ரொம்ப க்ளோஸாக வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க, சி இப்படிலாம் பண்ணுறாங்க, அதுவும் பப்ளிக்கில், இவளுக்குலாம் அசிங்கமாகவே இல்லை போல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு சீனுக்கு போகிறாங்க. அதில் அவங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்துட்டு சுற்றி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க அவங்க எழுந்திக்கிறதுக்காக. அப்போ தான் அவங்க அப்பா எழுந்திக்கிறாங்க. எழுந்தோடனே ஹீரோயினுக்கு வந்து செம ஷாக் ஆனதில் வந்து கேட்குறாங்க, நல்ல போடுப்பா நீங்கள் ஏஞ்சிட்டிங்க, நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனோட அப்பா கேட்குறாங்க, எனக்கு என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனோட அம்மா சொல்கிறாங்க, நம்ம வைஸ் பிரசிடெண்ட் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா அப்படியே ஏஞ்சிட்டு சொல்கிறாரு அவரோட மேனேஜர்கிட்ட, நம்ம வைஸ் பிரசிடெண்ட்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், சீக்கிரமாக போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வைஸ் பிரசிடெண்ட் சொல்கிறாரு, அதான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதுக்கெலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிட்டு வெளில போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு வந்துட்டு அழுறாங்க. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், நான் வந்துட்டு அந்த சூப்பில் வந்துட்டு ஒரு ஹெப்ஸ் கலந்தேன், ஒரு மூலிகை கலந்தேன், அதனால வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குனீங்க, என்னை மன்னிச்சிருக்கணும்னு அவங்க அப்பா அப்படியே கோவமாயிடுறாங்க. ஏன் நீ இப்படி பண்ண, என்னை கொலை பண்ண பார்த்தியா அப்படின்னு, இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அழுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனுக்கு கொண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அந்த அவங்க அப்பா வந்து படுத்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா போய் சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி ரீசெண்டாக வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்கிறாங்க, இல்லை ஒரே ஒர்க் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் ஹீரோயினை அதாவது உள்ளே கொண்டு வரக்கூடாது கம்பெனிக்குள்ளேன்னு சொன்னேன், இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளையிலேருந்து நீ கம்பெனிக்கு வந்துட்டு. ஹீரோயினுக்கு உள்ளே தோணுது நாளையிலேருந்து ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அப்போ தான் இந்த 2 வேலைக்காரையும் பேசிட்டே போகிறாங்க வெளியில. இந்த மாதிரி ஏன் ஹீரோயினை வந்து கொண்டு போனாங்க, அவங்க சின்ன பொண்ணு இருக்கும்போது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை சின்ன பொண்ணுக்கு அவ்வளவு திறமை இல்லை போல அப்படின்றது அதை அந்த பொண்ணு கேட்டோன்னு அவங்க அம்மாட்ட போய் கேட்கறா, நீங்க ஏமா என்னைய செலக்ட் பண்ணாம அவளை போய் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, நம்ம கம்பெனியில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, இவெல்லாம் அதுக்கு லாய்க்கே ஆக மாட்டா, அதுவும் இல்லாமல் இவளுக்கு பேசவும் வராது, கண்டிப்பாக அவங்க போய் எங்கேயாவது சொதப்புவா, அதனால தான் நான் அவளை அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுக்கும் ஒரே சந்தோஷமாயிரும். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீனுக்கு போகிறாங்க. அதில் வந்து ஹீரோனோட அப்பாவும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க, சீக்கிரம் சாப்பிட்டு போய் ரெடி ஆகுமா, ஃபஸ்ட்டு டேவே கம்பெனிக்கு லேட் ஆக முடியாது, உன் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு ரெடியாக போகிறாங்க. ரெடி ஆகிட்டு இறங்கி வரும்போது தான் ஹீரோட தங்கச்சி வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன பயமாக இருக்கா இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறத நினச்சி, உன் மூஞ்சில் ஒரு மாதிரி பயம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உள்ளே நினச்சிப்பாங்க, இந்த கம்பெனியில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வேலை கிடைக்காம போகிறாங்க, எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி திமிராக நடந்து போகிறான். இதை பார்த்த தங்கச்சிக்கு ஒரே கோவமாக இருக்குது. அப்படியே அடுத்த சீனுக்கு போனால் ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அதில் மீட்டிங் மாதிரி போட்டு, இவ தான் என் பொண்ணு, இனிமேல் இவ தான் வந்துட்டு டிசைன் டைரக்டராக ஒர்க் பண்ண போகிறா அப்படின்ட்டு ஹீரோட அப்பா வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாட்டையும் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லுறாங்க. அப்படியே அடுத்த இதுக்கு போனால் ஒரு 2 எம்ப்ளாயி மட்டும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயினை பற்றி. என்னன்னா, இவளை எப்படி டிசைன் டைரக்டராக ஒர்க் பண்ண முடியும், டிசைன் டைரக்டர் வந்துட்டு எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா, இவன் நினச்சிட்டு இருக்கா போல ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்ட்டு. பக்கத்தில் இருக்க உடனே சொல்கிறா, ஏய் சத்தமாக பேசாத, யாருக்கா கேட்டுற போகுது அப்படின்றான். கேட்டால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு அவள் ஒரு பிளான் போடுறா. அதாவது என்னென்னா, ஒரு கம்ப்ளீட்டே ஆகாத ஒரு டிசைனை கொண்டு போய் ஹீரோயின்கிட்ட கொடுத்து இதை சால்வ் பண்ண சொல்லலாம். அப்படின்னா அவளுக்கு எதுவும் தெரியாது, தெரியாததுக்கப்புறம் நம்ம போய் அவள் மேலே வந்துட்டு இவெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக போய் ஒரு இன்கம்ப்ளீட்டான டிசைனை போய் கொண்டு போய் காட்டுவான். வெளியில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஒரு ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க உள்ளே என்ன நடக்குதுன்ட்டு. அந்த பொண்ணு போய் ஹீரோயின்கிட்ட போய் கேட்பா, இந்த மாதிரி எனக்கு இதில் டவுட் இருக்குது, கிளியர் பண்ணுங்கன்ட்டு. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும் இது வேணும்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குன்ட்டு. அவள் அந்த இமேஜையே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருப்பான், அந்த ட்ராயிங்கையே பார்த்துட்டு இவள் வந்து உடனே சொல்லுவாள், என்ன இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, எனக்கு அப்போவே தெரியும் நீங்களாம் இந்த வேலைக்கு லாய்க்கே இல்லை அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லுவா, வெளியில் இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் உள்ளே கூட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி எழுதி காட்டுவா. ஏன்னா அவளால் பேச முடியாதுல்ல, அதனால் எழுதி காட்டுவா. உடனே அந்த பொண்ணு வெளியில் போய் எல்லாரும் அவங்க
வேலையை அப்படியே போட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வருவான். எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த டிராயிங் வந்து ஹீரோயின் எல்லார்ட்டையும் காட்டுவான். இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்ற மாதிரி. யாரும் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுவா, நான் இந்த மாதிரி ஒரு டிராயிங் எடுத்துகிட்டு போய் இவங்ககிட்ட காட்டினேன், இவங்களுக்கு ஒன்றும் தெரில, அதனால தான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படியே நக்கலாக பதில் சொல்வாள். உடனே நம்ம ஹீரோயின் வந்து எழுந்துச்சி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவள் ஒரு ஃபோனில் வந்துட்டு ரெக்கார்டட் ஆடியோ மாதிரி வச்சுருப்பா. அதை போட்டு காட்டி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு லெவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாள். அதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கரமாக ஷாக் ஆயிரும். அந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக்கு. அவன் நினைப்பா, நம்ம வருஷமாக சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் இவ எப்படி உடனே சால்வ் பண்ணா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஹீரோயினே அந்த டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அவ்வளோ அழகாக வரைஞ்சிருவான். இந்த வரைகிறத எல்லா எம்ப்ளாயிஸ் சேர்ந்து அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருப்பாங்க. என்ன இவ்வளோ பர்ஃபெக்டாக வரைகிறான்ட்டு. அவள் வரைஞ்சி முடிச்சோன்னே எல்லார்ட்டையும் காட்டுவாள். இப்போ அங்கே இருக்க எம்ப்ளாயி எல்லாருமே நம்ம ஹீரோயினை அவ்வளோ பாராட்டி கைத்தட்டி பாராட்டுவாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவளும் ஏஞ்சி நின்று சொல்லுவாள், சாரி மேடம், இந்த மாதிரி நான் தெரியாமல் தான் பண்ணேன், எனக்கு நீங்கள் எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினை ஆக்ஷனில் ஏதோ சொல்ல பார்ப்பாங்க. ஆனால் எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ தான் தெரியுது, ஓ நம்ம ஆக்ஷனில் வந்து சொல்லக்கூடாதுன்ட்டு அவள் ஃபோனில் இருக்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தால அதை போட்டு சொல்வாள். அப்போ தான் சொல்வாள், எனக்கு புரியுது உன்னோட ஃபீலிங் எல்லாமே, ஆனால் நீ ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்றதை யோசிச்சு பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே அடுத்த சீனுக்கு போனால் நம்ம ஹீரோயினோட சீன் தான். ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஹைட்டான இடத்துல புக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த புக்ஸ் எடுக்கலான்னு அப்படியே உண்ணி எடுப்பாள். பார்த்தா அவள் கீழே உள்ள பார்த்துருவா. உடனே நம்ம ஹீரோ தான் அப்படியே தாங்கி பிடிப்பாங்க. ஒரே ஐ தான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் வந்து சொல்லுவாள் சாரி அப்படின்ட்டு. ஹீரோ வந்து சொல்லுவாங்க, ஓ உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்க ரொம்ப பிடிக்குமா, என்கிட்ட இந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த மாதிரி இந்த சம்மந்தப்பட்டமான புக்ஸ்லாம் படிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வேணால் என் கூட கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே நம்ம ஹீரோயினும் பின்னாடி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவார், இந்த மாதிரி உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட தாராளமாக நீ என்னை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோவை போய் தள்ளி போய் உட்காந்துப்பார். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவரையே பார்ப்பார். உடனே நம்ம ஹீரோவும் அவங்களே பார்ப்பாங்க. உடனே அந்த ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக வந்துடும். புக்கை வச்சு மூஞ்ச மறைச்சிப்பாங்க. பார்த்தா ஹீரோ வந்து பின்னாடி வந்து நிற்பார். உடனே ஹீரோயின் வந்துட்டு இதில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஹீரோயின்கிட்ட புக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போவாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து ஒருத்தர் வந்துடுவாங்க. ஒருத்தர் வந்தோடனே அப்படியே அவர் திரும்பிடுவார். திரும்பினோடனே சொன்னார், நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு அப்படியே ஷை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து வெளில போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோ அவர் பிளேஸில் போய் உட்காந்து ஒரே ஹீரோயினே நினச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து மெசேஜ் போடுவாங்க, இந்த மாதிரி நைட் நம்ம போவோம், டின்னருக்கு போகலாமா, வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல் போகிற சீன் தான். அங்கே போய் வந்து ஹீரோயின்கிட்ட வந்துட்டு வெயிட்டர் வந்துட்டு ஒரு மெனு கார்டு கொடுக்குறாங்க. மெனு கார்டு கொடுத்தோன்னே ஹீரோயின் வந்து ஒரு டிஷ் நினைக்கிறாங்க, 2-3 டிஷ், இந்த மாதிரி டிஷ்ஷஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஹீரோவுக்கு தான் நம்ம ஹீரோயின் பேசுகிற இன்னர் வாய்ஸ்லாம் கேட்கும்ல, அதனால அவள் சொல்லாமலே, அதாவது நம்ம ஹீரோயின் சொல்லாமலே ஹீரோ வந்துட்டு வெயிட்டர்கிட்ட இந்தந்த மெனுலாம் ஆர்டர் பண்ணிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் நினைப்பாங்க, நம்ம உள்ள நினச்சது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு. ஹீரோ அந்த பக்கம் நினைப்பாங்க, நல்ல போடி இவளோட ஃபீலிங்ஸ்லாம் தெரிகிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாங்க, பரவாயில்ல கொஞ்சம் நாள் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன் ஹீரோயினையும் ஹீரோயினோட தங்கச்சியும் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நின்றுட்டுருக்கும், ஹீரோயின் தங்கச்சி வேகமாக வந்து ஹீரோயினை முட்டிடுவாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏன் பார்த்து வர மாட்டே அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயினோட தங்கச்சி சொல்லுவாங்க, சாரி ஏதோ தெரியாமல் வந்து முட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் ஹீரோயின் சொல்லுவாங்க, போந்து பார்த்து போக மாட்டியா, யார் முன்னாடி இருக்காங்க அப்படின்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை தேடி அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க. அப்போ தான் ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வைஸ் பிரசிடென்ட் சொன்னாங்க, உங்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கிடையாது, நீங்கள் எப்போனாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை போய் பார்க்குறாங்க. ஹீரோ கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு என் தங்கச்சி ஏதோ வந்து இது பண்ணுறா, அவள் வந்து எந்த இதில் வந்து நிறைய காசு சம்பாதிக்கலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் ஒரு கார்டு கொடுத்து, இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், இதுதான் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் யூஸ் பண்ணுறோம், நீனும் இதை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அப்புறம் ரிப்போர்ட்டும் வருது. அதில பார்த்தா, அவ 200 மில்லியன் பப்ளிக் ஃபண்ட்ஸ் எடுத்திருக்கா அப்படின்றது. ஹீரோயின் செம ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் அதில வந்தவர் கேட்குறாங்க, "ஏதாவது ஹெல்ப் வேணுமா?" அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல என்னோட ஓன் பிளான வச்சு நான் பண்ணிக்கிறேன்" அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் போடுறாங்க. இந்த மாரி மில்லியன் கணக்கான இது அவ எடுத்திருக்கா அப்படின்ற மாரி. உடனே அவங்க கேட்குறாங்க, "இந்த நியூஸில ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணணுமா?" அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல, இல்ல இந்த நியூஸ நீங்க ஸ்ப்ரெட் பண்றது நம்ம கம்பெனி கேஷ் ஃப்ளோ கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால நெறைய பீப்பிள் அவங்க வித்ட்ரா பண்ணிப்பாங்க. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, அதெல்லாம் அவங்க வித்ட்ரா பண்ணிப்பாங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. இதனால நெறைய கம்பெனிலேருந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, "இந்த மாரி உங்க கம்பெனி கூட நாங்க வச்சிருந்த இதெல்லாமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாரி, எங்களுக்கு உங்க இதுவே வேண்டாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க 2, 3 பேர். அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவங்க அப்பா கேட்குறாங்க, "ஏன் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நல்லா தானே ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். திடீர்னு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஏதாவது இருந்தா சொல்லுங்க" அப்படின்ற மாரி. உடனே அந்த வந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க, "இல்ல, இல்ல எங்களுக்கு வேண்டாம். உங்க இது நமக்கு இந்த கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவும் எல்லார்ட்டயும் ஏன் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே பதில் சொல்லல. அதுக்கப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில நம்ம ஹீரோயினும், அப்புறம் ஏற்கனவே ஒரு பொண்ணு அந்த ட்ராயிங்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லிச்சுட்டு அந்த பொண்ணையும் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு காஃபி வாங்கிட்டு போறா. அப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் வராங்க. 2 பேரும் பார்த்து லைட்டா சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு அந்த பொண்ணு அங்க போய் உட்கார்றா. உட்காந்தோன பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு சொல்றா, "இந்த மாரி நம்ம போன வருஷம் இருந்த கான்ட்ராக்ட்டோட இந்த வருஷம் நம்மளுக்கு நெறைய கான்ட்ராக்ட் லாஸ் ஆயிருக்கு" அப்படின்ற மாரி சொல்றா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேர் சொல்றாங்க, "ஏய் நம்மளோட அந்த கம்பெனியோட எல்டர் டாட்டரே அங்க தான் இருக்காங்க. நம்ம ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கக்கூடாது? வா நம்ம போய் கேட்கலாம்" அப்படின்னு 2 பேர் போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனா அவங்க 2 பேத்துக்கும் புரியல. அதுக்கப்புறம் அவங்க டைப் பண்ணி காட்டுறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, "வா வா இனிமே இந்த கம்பெனில நம்ம வேலை பார்க்கக்கூடாது. நம்ம வேற ஏதாவது ஜாப் தேடி வேற கம்பெனிக்கு போயிடலாம்" அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஓடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் யோசிப்பாங்க. இந்த மாரி நீங்க ரொம்ப நம்புன பொண்ணால தான் இந்த மாரி நடந்துருச்சு அப்டின்றாங்க. அங்கருந்து யாரோ அத வீடியோ எடுத்த மாரியே இருக்கும். அப்படியே பார்த்தா அடுத்த இது காட்டுவாங்க. அதுல நம்ம ஹீரோவோட தங்கச்சி வேகமா ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்வா. இந்த மாரி நம்ம கம்பெனியோட கேஷ் ஃப்ளோலாம் கம்மி ஆயிருச்சு. நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம கம்பெனி இப்ப லாஸ்ல போயிட்டுருக்கு அப்டின்ற மாரி போய் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்படியே ஆச்சரியப்பட்டு ஏந்திப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, "வா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம்" அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சி சொல்றாங்க, "என்னம்மா எல்லாம் நம்மளுக்கு இது எல்லாத்தையும் இருக்கிற உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலான்னு சொல்றியா?" அப்படின்ற மாரி. அவங்க அம்மா சொல்றாங்க, "வா இப்பவே போயே ஆகணும்" அப்படின்னு அவளையும் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவும் ஹீரோட தங்கச்சியும் வேக வேகமா பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வெளில கிளம்புறாங்க. அப்பதான் ஒரு அங்கிள் நின்னுட்டு, "எங்க போறீங்கன்னு?" கேட்குறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, "நாங்க இப்பவே இந்த ஃபேமிலில இருந்து வெளியில போயே ஆகணும்" அப்படின்றாங்க. அப்ப அந்த ஆள் சொல்றாரு, "மேடம் நான் உங்ககிட்ட தனியா பேசணும்" அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோவோட தங்கச்சி நினைக்கிறாங்க, "அப்படி என்ன எனக்கு தெரியாத விஷயம்?" அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆள் அந்த ஆன்ட்டிய கூட்டு போய் சொல்றாங்க, "இந்த மாதிரி நம்ம கேஷ் ஃப்ளோ என்ன திடீர்ன்ட்டு குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்களால அவ்வளோ சீக்கிரம் வெளியில போயிட முடியாது. இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு" அப்படின்றாங்க. உடனே அவங்களும் என்ன அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்புறம் அவங்களும் சொல்றாங்க, "அந்த மாதிரி எப்படி நம்ம கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் எல்லாமே இப்ப கம்மியாயிடுச்சு." அப்ப அந்த ஆளு திடீர்னு நம்ம ஹீரோயின் அம்மாவோட கைய புடிச்சுருவாங்க. உடனே அவங்க அப்படியே தட்டி விட்டுருவாங்க. உடனே இவரு சொல்வாரு, "நீங்க அவ்வளோ அவசரமாலாம் தேவையில்ல. வெயிட் பண்ணி தான் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே" அப்படின்னு சொல்வாரு. அப்புறம் அந்த ஆளு ஏதேதோ ஐடியா குடுக்குறாங்க. உடனே இவங்களுக்கும் ஒரு ஐடியா வந்தது. ஓ! இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின வீட்ட விட்டே வெளில அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் அங்க காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க கூலா. நம்ம ஹீரோ அப்படியே வேகமா ஓடி சொல்றாங்க, "இந்த மாரி வெளியில எல்லாரும் பேசிக்கிறாங்க. உன்னால தான் நம்ம கம்பெனி ரொம்ப லாஸ்ல போயிட்டுருக்கு. டவுன்ல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, "நீ தான் எல்லா பப்ளிக் ஃபண்ட்ஸையும் எடுத்துக்கிறேன்னு வெளியில பேசிட்டு இருக்காங்க. இதனால நம்ம நெறைய ப்ராஜெக்ட் எல்லாமே இழந்துட்டோம்." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சொல்றாங்க, "இதனால நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. ஹீரோயின் கூலா சொல்றாங்க, "அப்படிலாம் எதுவும் வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் உடனே ஃபோன்ல டைப் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாரி நானும் நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாங்க, "உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு" அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும் வேணாம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, ஹீரோ கிட்ட, "நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கைய புடிச்சுட்டு சொல்றாங்க, "உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாரி நீ ஃபேஸ் பண்ணனா, நீ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பவுமே உன் சைட்ல தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில நம்ம ஹீரோவோட அப்பாவும், ஹீரோயினோட அம்மாவும் இருக்காங்க. ஹீரோவோட அப்பா வந்து செம்ம டயர்டா உட்காந்துட்டுருக்காங்க. அப்ப ஹீரோட அம்மா வந்து கேட்குறாங்க, "என்ன ஆயிடுச்சு?" அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா சொல்றாங்க, "இல்ல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதான். நீ போய் கரெக்ட் டைம்க்கு தூங்கு" அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோட அம்மாவும் சொல்றாங்க, "இல்ல நீங்க ஒழுங்காவே சாப்பிடவே இல்ல. அத நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோட அப்பாவும் கேட்குறாங்க, "வீட்ல ஏதாச்சும் நடந்துச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்கல" அப்படின்ற மாரி ஹீரோட அம்மா சொல்றாங்க. உடனே ஹீரோவோட அப்பாக்கு அப்படியே கோவப்பட்டு, "என்ன நடந்துச்சுன்னு சொல்லு" அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு, அந்த வீடியோ ஒண்ணு அப்பதான் எடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 2 ஸ்டாஃப்ஸ் கூடயும் பேசிட்டு இருக்கும்போது, அந்த வீடியோவ எடுத்து காட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு செம ஷாக். ஹீரோயினோட அப்பா உடனே நம்ம ஹீரோயின கத்தி கூப்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க, "ஒரு வேளை இது ஃபேக் வீடியோவா இருந்தா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாங்க, "அது எப்படி இது ஃபேக்கா இருக்கும்? அவ எப்படி எல்லா இடத்துலயும் இந்த மாரி சொல்லலாம் வெளிலலாம்?" அப்படின்ற மாரி கேட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ வந்து செம்மையா திட்டணும் அப்படின்றதுக்காக. நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்த உடனே ஹீரோவோட அப்பா செம்மையா கன்னத்துலயும் ஒண்ணு அற விட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோயின் கேட்குறாங்க, "ஏன் என்னைய அடிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோயின்ட்ட காட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இத நான் பண்ணவே இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க அப்பா நம்பவே மாட்டாரு. இவள வீட்ட விட்டு வெளில சொல்வாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆவார். வந்து எல்லா எவிடன்ஸையும் காட்டுவாரு. இந்த பொண்ணு மேல தப்பே இல்ல. ஹீரோயின் மேல தப்பே இல்ல. எல்லாமே அவளோட 2வது பொண்ணு மேல தான் தப்புன்ட்டு. அவங்க அப்பா நம்பவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், எல்லா தப்பும் இவ மேல தான் இருக்கு அப்டின்ட்டு. அதனால அவரோட பொண்ணுட்ட கேட்பாரு. அதாவது நம்ம ஹீரோயின்ட்ட கேட்பாரு அவங்க அப்பா. "இதுக்காக நீ வந்து உன் சொந்த தங்கச்சிய ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? தண்டனை குடுக்க போறியா?" அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்வாரு, "இந்த மாரி அ எங்களோட கம்பெனி கூட நீங்க வந்துட்டீங்க" அப்படின்ற மாரி கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குற மாரி பேசுவாரு. அத பார்த்த அவங்க அப்பா, "ஓ! ஒரு வேள நம்ம வந்து இவள வந்து நம்ம திட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும்" அப்படின்றதுக்காகவே அந்த பொண்ண வேணும்னே அடிச்சு தொரத்துற மாதிரியும், "இன்னும் உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ பண்ண தப்ப வந்து இது பண்ணிடணும்" அப்படின்ற மாரி சொல்வாரு. அந்த பொண்ண வந்துட்டு வார்ன் பண்ணுவாரு. "இல்லன்னா உன்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுருவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இப்போ நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனீங்களா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோட்ட கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோவோட அம்மா வந்து மயக்க போட்டு விழுந்துருவாங்க. அவங்க அப்பா போயி அவங்க அம்மா வந்துட்டு மருந்தெல்லாம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லுவாங்க, அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாரி ஆயிடுச்சு, அவங்க பொண்ணு மேல தப்பு நடந்துச்சுல்ல, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின சமாதானப்படுத்தி அவனோட கார்டையும் குடுப்பான். குடுத்துட்டு "இதில $80,000,000 இருக்கு. உனக்கு வேண்டிய அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி. "இன்னும் வேணும்னா சொல்லு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, "அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரங்க 2 பேர் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் நேத்து நைட்டு ஒண்ணா இருக்கத பார்த்தோம். அவங்க 2 பேரும் செம பேர் அப்படின்ற மாதிரி. இத வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு வந்து கேட்டுருவா. கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாரி சொல்லுவா. இந்த மாரி அவங்கலாம் சொல்றாங்க. எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு அப்படின்ற மாரி சொல்வா. அப்போன்னு பார்த்து தான் அங்க ஒரு அங்கிள் இருந்தார்ல, அந்த அங்கிள் வந்துட்டு என்ட்ரி ஆவாரு. அந்த ஆன்டி கூட பேசுறதுக்காக. அவங்க வந்துட்டு என்ன பேசுவாங்கன்னா, தனியா பேசணும் அப்படின்ற மாரி சொல்வாங்க. உடனே நம்ம ஹீரோவோட தங்கச்சி சொல்லுவாங்க, "அப்படி என்ன எனக்கு தெரியாத விஷயம் நீங்க பேச போறீங்க?" அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, "நீ அங்க போ நாங்க பேசிட்டு வரோன்ட்டு." அப்போ இந்த அங்கிள் வந்து அந்த அந்த அவங்களோட அம்மா வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டு போய் சொல்றாங்க. அந்த அவங்களோட அம்மா சொல்றாங்க, "நீ ஏன் என்னைய வெளில போ வேணான்னு சொன்ன? இப்படி போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது" அப்படின்ட்டு. அவங்களும் அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அப்புறம் அந்த அங்கிள் சொல்றாங்க, "இந்த மாதிரி நம்ம கம்பெனி ஒரு ட்ரிப் போறதா பிளான் இருக்கு. அதுல நம்ம ஹீரோயின வந்து கொன்றுலாம். கார்ல வந்து பிரேக் பிடிக்காத மாரி வச்சு கொன்றுலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இது வந்து ஹீரோட அம்மாக்கும் சரியா தோணும். அதனால அவங்க பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிளான்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த சீன் கிச்சன்ல காட்டுறாங்க. கிச்சன்ல நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு, ஹீரோவோட அப்பாக்காக சூப் போட்டுட்ருக்காங்க. அப்படி போட்டுட்ருக்கும் தான் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. அதாவது அந்த வேலைக்கார பொண்ணு வந்து சொல்றாங்க, "இந்த இப்ப சார் வரப்போறாங்க" அப்படின்ற மாரி. "சரி நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கையையே வந்துட்டு சூடு பண்ணிக்கிறாங்க. சூடு பண்ணிட்டு நம்ப ஹீரோவோட அப்பா வந்ததுக்கப்புறம் சூப் குடுக்குற மாரி போறாங்க. போயிட்டு அவரு வந்து அவங்க கைய டச் பண்ணும்போது சொல்றாங்க, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி வந்துட்டு கையில வந்துட்டு அதையே நெனச்சுட்டு சூடு பட்டுருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஹீரோட அப்பா வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு, மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. "ஏன் நீ இப்படி பண்ற? பார்த்து பண்ண மாட்டியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க.
அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா கேஷுவலா பார்க்குற மாரி லேப்டாப் பார்த்துட்டு, இந்த மாரி நீங்க ட்ரிப் போறீங்களா? ஏன் நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் கூட்டு போக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாங்க, "இல்ல, இல்ல அதெல்லாம் எதுக்கு?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, "இந்த மாரி நம்ம கம்பெனி ஏற்கனவே ரொம்ப லாஸ்ல போயிட்டுருக்கு. இந்த மாரி நம்ம எம்ப்ளாயீஸ வந்து ஹாப்பி பண்ணா தான் நம்ம எம்ப்ளாயீஸ் நம்மகிட்டயே இருப்பாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கும் இது சரியா தோணும். சரி ஓகே நம்ம ட்ரிப்புக்கு பிளான் பண்ணலான்னு பிளான்லாம் பண்ணிடுறாங்க. அப்போதைக்கு ஒரு அங்கிள் வந்தாங்கல்ல, அந்த அங்கிள் போய் கரெக்டாக ஹீரோட காரோட பிரேக்கை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. கிளம்புனோன்னா அங்கே ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் தான் தெரியுது காரில் பிரேக் பிடிக்கவே இல்லை அப்படின்றது. ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க. பட் ஹீரோயின் கால் எடுக்கவே இல்லை. நம்ம ஹீரோவும் அங்கே அவங்க கீழே வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட வந்து எனக்கு இப்போ ஹீரோயினோட லைவ் லொக்கேஷன் வேணும், அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைவ் லொக்கேஷன் எடுக்க ஒரு 2 ஹார்ஸாவது ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ செம கோவமாயிறாரு. கோவமாயி கத்த ஆரம்பிச்சிட்டாரு, இந்த ஜாப் கூட உங்களால் ஒழுங்காக பார்க்க முடியாது, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் லைவ் லொக்கேஷனும் வந்துடுது. அதுக்குள்ளே வந்துட்டு ஹீரோ வந்து கார் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் லைவ் லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அதில தான் நம்ம அந்த ஹீரோ கீழே வேலை பார்க்குற ஒருத்தர் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க இந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு அவருடைய ஸ்பீடை வந்து ஏற்றிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. கடைசியில் ஹீரோயினோட காரையுமே ரீச் பண்ணிடுறாரு. ஹீரோயினை கார் ரீச் பண்ணும்போது கரெக்டாக அங்கேருந்து ஒரு லாரி வருது. ஹீரோ அதை பார்த்துட்டு உடனே காரை ஓவர்டேக் பண்ணி ஹீரோயின் காருக்கு முன்னாடியே நிறுத்திடுறாங்க. அந்த கார் மோதினதுல ஹீரோக்கு வந்து தலையில் அடிபட்டுருது. ஹீரோயின் லைட்டாக மயக்கத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை காப்பாற்றுறாங்க. வெளில வந்துட்டு டோர்லாம் வந்துட்டு பூட்டியிருக்கு. அதை திறந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்றினதுக்கப்புறம் காரோட இது வந்துட்டு ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. அதனால ஹீரோயின் சீக்கிரமாக ஹீரோவை வந்து காப்பாற்றிட்டு கூட்டிட்டு வரவும் கார் வந்து வெடிச்சிருது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கும் ஹீரோனோட தங்கச்சிக்கும் தெரிய வருது. ஹீரோயினோட தங்கச்சி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறா. இவ இன்னும் சாகவே இல்லையா, இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ லக் இருக்குது, எப்படி இவள் பொழைச்சா அப்படின்ற மாதிரி எரிச்சலில் இருக்கா. அவங்க அம்மாவும் சரி கூலாயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினோட தங்கச்சி சொன்னால், இவ கார் ஆக்சிடெண்ட்டில் வேணால் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அவளை கொல்லுவேன், இந்த வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கோவத்தோடு வெளியில் போகிறான். வெளில வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக போகிறான். போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயினையும் பார்க்குறான். ஹீரோயினை பார்த்துட்டு கத்தியால் குத்த வரான். அவர் வந்து கரெக்டாக ஹீரோனோட அப்பா பின்னாடி இருந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் அவள் அப்படியே மறைச்சி வைக்கிறான். மறைச்சி வச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னார், இவ உன்னோட சொந்த அக்கா, நீ இப்படியே அவளை போய் கொலை பண்ண பார்ப்ப, நீ கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டியா அப்படின்ற மாதிரி. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் ஏஞ்சி நம்ம ஹீரோயினும் அவள் தங்கச்சியை வந்துட்டு திட்டும்னு அவங்க அப்பா சொல்வார், என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி, அவளை நீ இப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் ஏஞ்சிடுவார். ஏஞ்சதுக்கப்புறம் அவரோட அட்டெண்டரை கூப்பிட்டு வந்து ஹீரோனோட தங்கச்சியை வெளில கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் ஹீரோயின் பார்த்துட்ருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்வான், நீ சரியான ஸ்டூப்பிட் அப்படின்னு சொல்வான். நம்ம ஹீரோயின் உடனே ஃபோனில் டைப் பண்ணி காட்டுவார், நீ தான் இந்த உலகத்திலே பெரிய ஸ்டூப்பிட் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க ஃப்ளாஷ்பேக் எல்லாம், நம்ம அப்பா நம்ம கூட எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி, அவங்க அம்மா அவங்க அப்பா இருக்கிற மாதிரிலாம் ஜாலியாக இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்ப்பா. அப்போ நம்ம ஹீரோவும் நினைப்பாருச்ச அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் பே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்வார், பே பண்ணுறதுனா என்னது, ஒரு வேளை இவன் நம்மளை லவ் பண்ணுறாளோ அப்படின்றதுக்காக கேட்பான், நீ என்னை கல்யாணம் பண்ண போறியா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு ஒரே வெக்கமாக வந்து அவனை வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து சொல்வார், இந்த மாதிரி 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க லவ். அதனால ஹீரோ வந்து சொல்வார், இனிமேல் நீ இன்னைக்கு நைட்லேருந்து நீ என் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம ஹீரோயினும் போய் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுவான். கரெக்டாக இப்போ அவள் தங்கச்சி வந்துட்டு ஏன் எங்கே போகிற அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க. என்ன பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வழி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டில் தானே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா, அங்கே ஏற்கனவே ஒருத்தங்க அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு நிறையா இதெல்லாம் பண்ணாங்கள்ல, அவங்கள கூட இது பண்ணியிருப்பாங்கள்ல, அதே ஆள் தான் இங்கேயும் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, ஓ சாரி, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், என்னைய மன்னிச்சிருங்க, எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க, உண்மையை சொல்லப்போனால் நான் தெரியாமல் உன் மேலே பழி போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ரொம்ப அப்படியே கோவமாக இது பண்ணுவாங்க. இவங்கள பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விட்றது வெறுப்பாவாங்க. ஏன்னா இவங்க நிறைய பண்ணியிருக்காங்கல்ல அதனால.
அப்போ வந்து அந்த வேலைக்காரங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் புதுசாக இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து வேலையை விட்டு தூக்குனனால நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க இன்னொன்றும் சொல்லுவாங்க, என்னென்னா உங்களோட சிஸ்டர் வந்துட்டு உண்மையான பயாலஜிக்கல் சிஸ்டர் கிடையாது அப்படின்றதுக்காக நிறைய ப்ரூஃப்ஸும் காட்டுவாங்க. ஓ அப்படியா அப்படின்றதுனால அவளும் அங்கே வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துப்பா. அப்போ தான் வந்து ஹீரோனோட அப்பாவும் அவங்க அம்மா அப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாரும் வருவாங்க. ஹீரோனை கூட்டு போகிறதுக்காக நிறையா கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின் அப்படியே இருப்பாங்க. நான் கூட உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோனோட அப்பாட்ட சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, அதில் வந்துட்டு இந்த கார் பிரேக் கூட கட் ஆயிருக்குல்ல, அது யார் பண்ணியிருப்பானா அதான் அந்த ஆன்ட்டி ஒரு ஆள் வச்சுருக்காங்கல்ல, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அவங்க அப்பாட்ட காட்டும். அவங்க அப்பா அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று அந்த பயாலஜிக்கல் சிஸ்டர் இவரை பொண்ணே கிடையாது அப்படின்றதுக்காகவும் இன்னொரு ஒரு பேப்பரும் இருக்கும். அதையும் காட்டுவாங்க. அதை காட்டணுன்னு அவங்க அப்பாவுக்கு செம்ம ஷாக் ஆயிரும். அவங்க அப்பாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். உடனே அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க படித்து பார்த்தது அவங்க ஒய்ஃப்ட்டையும் கொடுப்பாங்க. அவங்க ஒய்ஃப் படித்து பார்த்துட்டு அப்படியே இருப்பார். அதே இதாக அவங்க பொண்ணு படித்து பார்ப்பாங்க. பொண்ணும் படித்து பார்த்துட்டு முதல்ல அவங்களுக்கு புரியாது, அதுக்கப்புறம் தான் புரியும். புரிஞ்ச வேகத்துலேயே அப்படியே கீழே விழுந்து அலாரம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க அப்பா செம்மையாக திட்டி இந்த வீட்டை விட்டு அவங்களெலாம் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. வெளில அனுப்புனதுக்கப்புறம் அவள் பொண்ணு வந்துட்டு மாடிக்கு போவாள். இந்த மாதிரி போகும்போது தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோடய கம்பெனி ஃபுல்லாக உன் பேர்லேயே எழுதி வச்சிடுறேன் வாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டியில் இருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லார் கூடயும் ஒரு பார்ட்டியில் இருக்காங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கிட்டேயும் கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ சொல்லிட்டாங்க, நான் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறது கிடையாது, நான் இன்னைக்கு வந்தது வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி சொல்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் யார் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ தான் அவன் சொல்லுவான், இந்த மாதிரி சூ ஃபேமிலி, அதாவது அந்த ஹீரோனோட ஃபேமிலி பேர் சியூ ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இருந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க, யார் அந்த மியூட்டான பொண்ணா, அந்த பேசவே மாட்டாளா, அவளால் வாய் பேச முடியாது அந்த பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொருத்தன் கேட்குறான், ஓ அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களே அந்த பொண்ணா அப்படின்னு கேட்குறான். எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ கேஷுவலாக பதில் சொல்லிட்டு இருக்காரு, ஆமாம் ஆமான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லுவான், நீ அவளெல்லாம் லவ் பண்ணாத, நான் வேணால் என்னோடய கசின் உனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், நான் அவனை அழகு பார்த்துலாம் லவ் பண்ணல, அவளுக்கு பேச தெரியாதுன்னா இப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவன் ஃப்ரெண்ட் சொல்லுவான், அப்புறம் என்ன, நீ ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்டை இங்கே கூப்பிட்டு வரல அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பார்ட்டிலேருந்து வெளியில் வந்துடுறாரு. அதுக்கு அடுத்த சீன் பார்த்திங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஹீரோயின் நினைக்கிறாங்க, இந்த பார்ட்டியில் இருக்க டெக்கரேஷன்லாம் சூப்பர்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ளே நினச்சிக்கிறாங்க, ஓ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப இந்த டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அங்கேருந்து எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அங்கேருந்து 2 பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோயின் மேலே வேணும்னே ஜூஸை ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துருச்சு. அதனால அங்கேருந்த ஒரு கிளாஸில் அந்த ஜூஸை கொண்டு வந்து அந்த பொண்ணுங்க மேலேயே ஊற்றிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வேணே சொல்கிறாங்க, நான் தெரியாமல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கேருந்து ஒரு லைட் எரியுது. அதில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ளார்ஸ்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்த ஹீரோயினுக்கு செம ஷாக், அப்படியே அசைஞ்சாமல் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்தில் வந்து நின்று சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளோட கம்பெனியில் இருக்க பாதி ஷேர்ஸை நான் உன் பேர்லேயே எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டுட்டு சொல்கிறாங்க, சாரி நான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க, ஓ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இப்படி வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து கத்துறாங்க, கிஸ்மி கிஸ்மி அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன, சும்மாவே சொல்லாமலே கிஸ் பண்ணுவாங்க, இப்போ கிஸ்மி கிஸ்மின்னு வேறு கத்திருக்காங்க. அதனால் ஒரே 2 பேரும் கிஸ் தான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை தொட்டு பார்த்துட்டு, இந்த மாதிரி இந்த பார்ட்டிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால டயர்டாக இருப்பான், இப்போ நான் போய் அவன் ரூமில் போய் அவனை ரெஸ்ட் எடுக்க விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோட ஸ்கின்லாம் ரெட்டாக ரொம்ப ஃபீவராக இருக்குது. இது ஏதோ ஒரு இதோடைய சிம்டம்ஸாக இருக்குது அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து எழுந்திக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
நம்ம ஹீரோயினும் ஹீரோட்ட கேட்குறாங்க, "எதுக்கு இவ்ளோ ஒர்க் பண்ணீங்க? அதனால தானே இவ்ளோ பிரச்சனை" அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, "உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நான் இத பத்தின புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு இந்த மாரி சயின்ஸ் எல்லாம் புடிக்கும், புரியும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாரி மெடிசின்ஸ் பத்திலாம் எனக்கு நல்லா தெரியும். அத பத்தின புக்ஸ்லாம் படிச்சதுனால அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னாங்க. அதனால ஹீரோவும் கேட்டாங்க, "ஓ! இத பத்தின படிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் உனக்கு இருக்கா? சரி அப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபசர் ஒருத்தங்க, இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டமான ப்ரொஃபசர் ஒருத்தவங்க அப்ராட்ல இருக்காங்க. நீ வேணா அப்ராட்ல போய் படி" அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஹீரோனும் ஓகேன்னு சொல்ட்டாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனுக்கு கொண்டு போறாங்க. அங்க பார்த்தா ஃப்ளைட்ல வந்துட்டு ஹீரோயின் ஏறுறதுக்காக போறாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்ல போய் ஹீரோயின் கேட்குறாங்க, "என்ன எனக்கு ஃபீலிங்கே இல்லையா?" அப்படின்னு கேட்டாங்க. ஹீரோ வந்துட்டு, "அப்படிலாம் இல்லையே அண்ணே, ஒய்ஃப் வெளில போனா யாருக்கு தான் ஃபீலிங் இருக்காது." அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க. இன்னும் நம்ம ஹீரோவும் சொல்றாங்க, "நான் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவேன். சீக்கிரமா வந்துரும் படிப்புலாம் முடிச்சுட்டு" அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயி ஃப்ளைட் ஏற போறாங்க. ஃப்ளைட்டுமே டைம் ஆயிடுச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகப்போகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கிளம்புறாங்க ஃப்ளைட் ஏறுறதுக்காக. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினால பேச முடியாதுல்ல. அந்த ஆக்ஷன்லாம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஹீரோவ வந்துட்டு ஹீரோயின் வரதுக்குள்ள ட்ரெய்னிங் எடுக்கணுன்றதுக்காக நெறைய யூடியூப், ஃபோன்லாம் பார்த்துட்டு ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. இந்த மாரி எப்படி ஆக்ஷன் மூலியமா பேசுறது அப்படின்ற மாரி. ஹீரோயின் கூட வீடியோ கால்ல கூட பேசுறாங்க. அப்புறம் ரோபோட் மேல ஃபோன் வச்சுட்டு ஹீரோயின் கூட பேசுற மாரியே பேசுறாங்க. பட் ஆனா அவங்களால எக்ஸாக்ட்டா அப்படி பண்ண முடியல. அதனால ஹீரோ வந்துட்டு நெனைக்கிறாங்க, ச்சே! நம்பளாலயே பண்ண முடில. அவ வந்துட்டு அவளால பேச்சு வரல அப்படின்றதப்போ, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கத்துருப்பா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கேபின்குள்ள போறாங்க. அங்க ஒருத்தவங்க வந்துட்டு சொல்றாங்க, "இந்த மாரி உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, நம்மளோட ட்ரெய்னிங் சென்டர்லயே உனக்கு வந்துட்டு ஒரு ட்ரெய்னர் ட்ரெயின் பண்றதுக்கான இது வந்து கிடைச்சிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல எனக்கு வேண்டாம். இது மாரி பண்ணல. நான் வந்துட்டு எங்க ஊர் சைனாக்கே நான் போறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. அந்த சாரும் சொல்றாரு, "ஏன் இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுட்டு போற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க நம்ம ஹீரோயின். அவங்க வந்து அந்த ரிங்க பார்த்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோவ பத்தி. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து இதில என்ன ஒரு இதுனா, ஹீரோயினுக்கு மறுபடியும் பேச்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இது வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து தெரியாது. ஹீரோயின் வந்துட்டு நம்ம சைனாக்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஹீரோயின் வந்துட்டு வராங்க. ஹீரோ அங்க நின்னுட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கையாலேயே பேசுறாரு. ஆக்ஷன் பண்றாரு. ஹீரோயின் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோக்கு செம ஷாக்கு. அவளையே சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, "உனக்கு பேச்சு வந்துருச்சா?" அப்படின்னா, "ஆமா." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. "ஏன் நீ இத்தன நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறாங்க. "இல்ல, இந்த பேச்சு வர்றது வந்து 10% தான் சான்ஸ் இருக்கு." அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால உங்கள எதுக்கு பயங்காட்டிக்கிட்டு அப்படின்றதுனால நான் சொல்லவே இல்ல அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்றாங்க. அப்புறோனே ஹீரோக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின்னா இந்த வேர்ல்ட்லயே யங்கஸ்ட்டான சயின்டிஸ்ட். அதனால நெறைய பேர் நம்ம ஹீரோயின இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நெறைய பேர் வராங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, "நீங்க ஏன் அங்க போய் நிக்கக்கூடாது?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, "இது அவளா வாங்குனது. அதனால அவளே பேசட்டும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் சீன் வருது. இதில நம்ம ஹீரோயின் பேசிட்டுருக்கும். திடீர்னு ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோயின தள்ளி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட தங்கச்சி. அவ வந்து எல்லார்ட்டயும் சொல்றாங்க, "இவ வந்து படிக்காதவ. இவ பட்டமே வாங்கல. இவலாம் ஒரு மெடிசின் பட்டம் வாங்கினதுக்கான சான்ஸே இல்ல." அப்படின்னோனே எல்லாரும் அங்க குசு குசு குசுன்னு பேசுறாங்க. "என்னது என்னது?" அப்படின்ற மாரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி ஆறாரு. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம், இந்த மாரி எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட அப்படின்ற மாரி அவரோட எவிடன்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அதில பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சிலாம் சைன்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால இவள வெளில கூட்டு போங்க. இவ ஃபுல்லா பொய்யா சொல்றா அப்படின்ற மாரி வெளில கூட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோனோட தங்கச்சிக்கு செம காண்டா இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் ஒர்க்கே ஆகலையே அப்படின்ற மாரி. அதுக்கு அடுத்தது அப்படியே அடுத்த சீனுக்கு கொண்டு போறாங்க. அதில நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட கேட்குறாங்க, "என்ன நீங்க ரொம்ப மெலிஞ்ச மாரி இருக்கீங்கன்னோனே" "உன் கையால சமைச்சு சாப்பிட்றதே இல்லைல்ல, அதனால நான் தான் அப்படி இருக்கேன்." அப்படின்றாங்க. "நான் உங்களுக்கு கண்டிப்பா சமைச்சு தரேன்." நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு சமைச்சு குடுக்குறாங்க. சமைச்சு குடுக்கும்னு சொல்றாங்க. "எப்போ கல்யாணம் பண்ணிப்ப?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க.
நம்ம ஹீரோ சொல்கிறாங்க நாளைக்கே அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனே ஹீரோக்கு செம்ம ஜாலி ஆயிடுது. அடுத்த இதே பார்த்தீங்கன்னா வெட்டிங் சீன் தான். அதில் நம்ம ஹீரோயின் அழகாக ரெடி ஆகி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பாக்ஸில் வந்து கிஃப்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோனோட அப்பா வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா அவரோட கார்டு வச்சிருக்காரு. அதில் எழுதியிருந்தாரு. என்ன எழுதியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் உனக்கு பண்ண தப்புக்கெலாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இப்போ உன்னால் நான் வந்து மனசால உன்னை வாழ்த்துறேன். ஆனால் உன் கல்யாணத்துக்கு மட்டும் என்னால் வர முடியாது. எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது நான் பண்ண வேலையெல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் நான் என்னோடய சேவிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை நீ ஏற்றுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்டே கொடுத்து இதை தள்ளி வைக்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேத்துக்கு கல்யாணம் தான். நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவை பார்க்குறதுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாரும் ஹீரோயினை வாவ் எவ்வளோ பிரிட்டி எவ்வளோ பிரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரிங் கொண்டு வந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரிங் மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு சில சபதங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி, நீ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் உன்னை கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.